ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 463. இதில் ராஜ ரிஷி ஜனகர் அவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மிதிலை நாட்டின் அரசரான ராஜரிஷி ஜனகர் ராஜ பதவி அடைந்து மனது, வாக்கு, செயல் இவைகள் மூலம் பகவத் ஆராதனை மிக மிக பிரசித்தியுடன் செய்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். நேர்மையான கிரகஸ்தர்களுக்காக எப்படி பகவத் ஆராதனை மற்றும் ஆசாரண பாராயணம் செய்தும் வந்தார். அரசனாக இருந்து மேலும் ரிஷி போன்று வாழ்வின் காரியங்கள் செய்ய எவ்வளவு கஷ்டமோ அதை சாதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் ஜனக மகாராஜா அவர்கள். பரம ஆராதனரான சாதுக்களின் சிரேஷ்டரான நிமி மகாராஜ் என்ற பெயருடைய வம்சத்திலே மகாராஜ் ஜனகர் தோன்றினார். ஜனகரின் தந்தையின் பெயர் ஹரஸ் சாரோமா. ஒரு சமயம் ஜனக மகாராஜ் யாகம் செய்வதற்காக பூமியை கலப்பை மூலம் உழுத நேரத்தில் அங்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். இந்த பெண்ணை சீதா என்ற பெயரினாலேயே பிரசித்தப்படுத்தினார். மகாராஜ் ஜனகர் மகாதேவர் சிவபெருமான் மூலம் ஒரு வில்லை பெற்றார். அந்த வில் சிவதனுசு என்ற பெயரினாலே சர்வ ஜனங்களுக்கும் தெரிந்து வந்தது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஜனக மகாராஜ் ஒரு வாக்குறுதி செய்தார். இந்த வில்லை எவன் ஒருவன் முறிக்கின்றானோ அவனுக்கு இந்த கன்னியான சீதாவை கன்னிகாதானம் செய்வேன் என்றார். கிரமமாக சீதா யவன பருவம் அடைந்தால் ஜனகர் மிதிலை நகரில் சுயவரம் ஏற்பாடு செய்தார். அவருடைய சங்கல்ப வாக்குறுதிப்படி பற்பல தேச அதிபதிகளுக்கும் சீதாதேவி சுயம்வர ஓலைகளை முறைப்படி அனுப்பினார். இப்பொழுது சுயம்வரத்தில் கலந்து கொண்டு சீதாதேவி அடைய பாரத தேச மன்னர்கள் வரிசையாக அணிவகுத்து மிதிலை நகரை நோக்கி சாரியாக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் யாருமே அதிர்ஷ்ட பாக்கியம் அடையவில்லை. ஏன் அடையவில்லை? அவளே சுயம் லட்சுமி தேவி. அவளை அடைய நாராயணருக்கு மட்டுமே பிராப்தி. மற்றவர்கள் அடைய முடியுமா? சரியான நேரத்திலே நாராயணன், அவரே வைகுண்டபதி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ரூபத்தில் தோன்றினார். மிதிலா நகரத்திற்கு போய் சிவதனுஸ்வை முறித்து விட்டார். மகாராஜ் ஜனகர் சீதாவை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு கையில் கனிகாதானம் செய்வித்தார். ஜனக மகாராஜுக்கு சாட்சாத் பகவான் மருமகன் ஆகிவிட்டார். வைஷ்ணவ பரமஹம்சரான ஜனக மகாராஜா நிரந்தரமாக கிரகத்திலே தங்கி ஹரிபஜனை செய்து கொண்டு இருந்தார். ஜட ஜீவர்கள் போல் வைஷ்ணவர்கள் எப்பொழுதுமே ஜட விஷயங்களில் சுகம் தேடுவதற்காக விருப்பப்பட மாட்டார்கள். இப்பொழுது ஒரு ஸ்லோகம் காண்போம். ஜேதின் கிருகே பஜன் தேகி கிரகதே கோலோக்பாய் கிரகே தாக்கு வனே தாக்கு சதா ஹரி போலே தாக்கு. பொருள் என்னவென்றால், எந்த ஒரு நாளிலே வீட்டிலே பஜன் கேட்கின்றோமோ அந்த நாள் கிரகத்தில் வைகுண்டமாக ஆகிவிடும். ஒருவன் வீட்டில் இருந்தாலும் சரி, வனத்தில் இருந்தாலும் சரி, நிரந்தரமாக ஹரிபோல் என கூறி கூப்பிடுங்கள். ஹரி பஜனை செய்யுங்கள். மேற்கூறிய வார்த்தைகளை மகாஜன பதவழி கீர்த்தனையில் பார்க்க முடியும். ஜனகராஜ் கிரகவாசம் இதுபோல் செய்து கொண்டு இருந்தார். அவர் பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்து பகவானிடம் பக்தியோகம் செய்து கொண்டு இருந்தார். பகவத்கீதையில் அத்தியாயம் 3:10 ஜனகரை பற்றி விவரம் உள்ளன. மகா பாகவத ஜனகர் வியாசதேவரின் சிஷ்யராவார். ஒரு நாள் வியாசதேவர் பிறப்பில் இருந்து சந்நியாசியான பிரம்ம வித்யா புத்திரரான சுகதேவரை ராஜரிஷி ஜனகர் இடம் தத்துவம், ஞானம்
அறிவதற்காக அனுப்பி வைத்தார். இப்பொழுது ஜனகர் அரண்மனை எல்லா காரியங்களும் முடித்துவிட்டு மத்தியான காலத்திற்கு பின்பு பிற்பகல் நேரத்திலே ஜனகர் மகாராஜ் சுகதேவர் அருகில் வந்து அவருக்கு தத்துவ உபதேசம் கொடுத்தார். கிரமமாக பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், மேலும் சந்நியாச தர்ம ஆச்சரணம் பற்றியும் எப்படி மாயிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை பற்றியும் சொந்த சொரூபம் மூலம் உபதேசாவளி மேலும் கீர்த்தனம் சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது ராஜரிஷி ஜனகர் வாயிலே பலவித தத்துவ கதைகளை கேட்டு அவர் பின்பு பக்தியோக தரிசனம் மூலம் சுகதேவர் அந்த இடத்தில் இருந்து சென்றார். இந்த மகா பாகவத ஜனகர் தேவரிஷி நாரதரிஷி போல் யுக யுகத்தில் நித்தியமாக நிகரானவர். மகாராஜ் ஜனகர் போல் பரமஹம்சர்கள் இல்லற தர்மத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லா வர்ண ஆசிரமத்திற்கும் குரு பதவியை அடைந்தவர்கள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்